அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். சேஃபாக ரெகுலராக ஒரு வருமானம் வேணும் அப்படின்னா எல்லார் மைண்ட்லையும் இம்மீடியட்டாக வரக்கூடிய ஒரு அசட் கிளாஸு பாண்டு. இந்த பாண்டு அப்படிங்கிறது ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காகவே தயாரித்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசட் கிளாஸு. ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க சேஃபாக தன்னுடைய ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு போர்ஷனை மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது எனக்கு ரிஸ்கெல்லாம் எடுக்க வேணாம்ப்பா, எனக்கு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு ரெகுலராக ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லாக் பண்ணிவிட்டு அந்த காசு எனக்கு மாதம் மாதம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு உன்னதமான முதலீட்டு வகை தான் இந்த பாண்டு. இப்போ நான் பேச போகிறது பாண்டு டைப்புனாலும் நான் உங்ககிட்ட டெப்ட் ஃபண்டை பற்றி தான் பேச போகிறேன். டெப்ட் ஃபண்டு அப்படின்னாலே அதுக்குள்ளே அந்த ஃபண்டு ஹவுஸ்கள் பாண்டை தான் வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. டெப்ட் ஃபண்டுகளில் ஏன் போகிறோம் அப்படின்னா உங்களுடைய டேக்ஸை நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். பாண்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக வாங்கும் பொழுது அது உங்களுக்கு வருஷம் அல்லது மாதம் அல்லது 6 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி கொடுக்கும். அந்த வட்டியை நீங்கள் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட்டு பிரகாரம் ஆட் பண்ணி நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அதே இது இந்த மாதிரி டெப்ட் ஃபண்டுகளில் நீங்கள் போகும் பொழுது நீங்கள் ஒரு பாண்டு வாங்கலை, பல பாண்டுகளை வாங்குறீங்க. அதே சமயம் நீங்கள் எப்போ இந்த டெப்ட் ஃபண்டில் இருந்து காசை விட்ரா பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு அல்லது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு ரெண்டுமே டெப்ட் ஃபண்டுக்கு உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் தான், இப்போ இருக்கிற கரண்ட் லா பிரகாரம். சரிங்களா? ஸோ உங்களுடைய டேக்ஸை நீங்கள் போஸ்ட்போன் பண்ணுறீங்க. இந்த வீடியோ பதிவில் டெப்ட் ஃபண்டுகளில் என்னென்ன வகைகள் இருக்குது, யாருக்கு எது சூட் ஆகும், எந்த பர்பஸுக்கு என்ன மாதிரி டெப்ட் ஃபண்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு அதனுடைய ஜேர்னியை மல்டிபிள் ஸ்லைட்ஸில் எடுத்துகிட்டு போகிறேங்க. அதாவது மல்டிபிள் ஸ்லைட்ஸில் எடுத்துகிட்டு போகிறேன், பிபிடி ஸ்லைட்ஸில் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ஸ்லைடுகளை நீங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்லாம் நீங்கள் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இதில் சில நியூவன்சஸ் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் சில போனஸ் டிப்பையும் நான் தொடர்ந்து பேச போகிறேன், அதையும் கேளுங்க. டெப்ட் ஃபண்டை பற்றி நீங்கள் கண்டிப்பாக அவசியம் தெரிஞ்சிருக்கணும். அதனுடைய முக்கியமான ஒரு பேசிக் ஓவர்வியூ தான் நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி டெப்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நியூவன்சஸ் புது புது பாயிண்ட்கள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ பதிவு. அதனால் முழுசாக கேளுங்க. நிறைய ஸ்லைடு வேறு டைமென்ஷனில் போட்டிருக்கிறேன், அதனால் தயவு செஞ்சு கேளுங்க. நீங்கள் ஆல்ரெடி இதை பற்றி தெரியும், நான் ஈட்டி மணி சைட்லாம் ரெஃபர் பண்ணுறேன், இது எனக்கு தெரியும் அப்படின்னா ஆல்ரெடி அல்லது நம்மளுடைய வீடியோக்களை நான் முன்னாடியே போட்ட வீடியோக்களை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணலாம். மறுபடியும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ண கடமைப்பட்டிருக்கிறேங்க. எந்த அசட் கிளாஸையுமே நீங்கள் தி பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கும், இந்த அசட் கிளாஸ் நல்ல அசட் கிளாஸ், இது மோசமான அசட் கிளாஸ்னு சொல்லவே கூடாது, சொல்லவும் முடியாது. காரணம் என்னென்னா ஒவ்வொரு அசட் கிளாஸுக்கும் ஒரு தன்மை இருக்குது. கோல்டா அது சோ லிக்விடு, போன உடனே காசை கொடுத்துருவாங்க. எமர்ஜென்சி காலத்தில் கொரோனா டைமில் தங்கம் உதவுன மாதிரி எதுவுமே உதவலை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அசட் கிளாஸ் நல்லா பண்ணணும். நம்ம எல்லா அசட் கிளாஸ்லையும் டைவர்சிஃபை பண்ணணும். நம்மளுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், ரிஸ்க் டாலரன்ஸு, நமக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு தேவைகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி எப்படி பிளான் பண்ணணும், எந்த அசட் கிளாஸ்ல அதிகமா அலோகேஷன் கொடுக்கணும், எந்த அசட் கிளாஸ்ல கம்மியா அலோகேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம பிளான் பண்ணி தான் டிசைட் பண்ணணும். இந்த இடத்துல பாண்டுங்கிற அசட் கிளாஸு கீழே டெப்ட் ஃபண்டை பற்றியும் பேசலாம், இண்டிவிஜுவல் பாண்டை பற்றியும் பேசலாம். இப்போ நான் டெப்ட் ஃபண்டை பற்றி பாசிட்டிவாக சொல்லிட்டேன், நீங்கள் டேக்ஸை போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்காக இண்டிவிஜுவல் பாண்டு மோசம்னு நீங்கள் சொல்லுவீங்களா? கிடையவே கிடையாது. பாண்டு அப்படிங்கிறது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக உதவுற ஒரு அற்புதமான ப்ராடக்ட். நீங்கள் போட்ட காசை அப்படியே பிரின்சிபல் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு திருப்பி வந்துட போகுது. ஆனால் உங்களுக்கு வருஷம் ரெகுலராக ஒரு இன்கம் மாதமா 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ 12 மாதத்துக்கு ஒரு தடவையோ அது ஈல்டு வட்டி 9% 10% அப்படின்னு சொல்லி நீங்க போட்ட பிரின்சிபலுக்கு வட்டி மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது. இப்போ நீங்க ரிட்டையர்மெண்ட் காலத்துல உங்களுக்கு எந்தவித இன்கமே வராது. அப்ப நீங்க எதுக்கு டெப்ட் ஃபண்டில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை கேட்கணும். இந்த மாதிரி ரெகுலரா எனக்கு பிக்சடா 9% டாடா கேபிட்டல் பாண்டு கிறிஸ்டல் AAA கூட கிடைக்குது அப்படின்னா எனக்கு அது பிடிச்சிருக்குன்னா நான் தாராளமா இண்டிவிஜுவல் பாண்டை வாங்கிக்கலாம். ஏன்னா வருஷம் கொடுக்குற அந்த வட்டிங்கிறது என்னுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாபுக்குள்ள 12 லட்சம் வரைக்கும் எனக்கு ஃப்ரீ.
அதாவது ஜீரோ டேக்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நான் தாராளமாக இதை ஆப் பண்ணிக்கலாம். அல்லது டெப்ட் ஃபண்டில் வந்து என்ன அப்படின்னா மல்டிபிள் பாண்ட்ஸை, கொஞ்சம் ரிஸ்கியான பாண்டையும் வந்து ஃபண்டு மேனேஜர் வாங்குவார், ஆனால் அவருக்கு கொஞ்சம் ஃபீஸ் கொடுக்குறீங்க. ஆனால் வந்து ஒரு பாண்டில் வந்து இருக்கிற ரிஸ்க்கை வந்து நீங்கள் மிட்டிகேட் பண்ணி மல்டிபிள் பாண்ட்ஸில் போடுறீங்க. அதே சமயம் வந்து ஒரே வருஷத்தில் வந்து நீங்கள் அதே பாண்டையே வந்து நீங்கள் விற்றாலும் அது இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் வந்துடும். அப்படியும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய டேக்ஸ் பிளானிங்கு உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து தான் எந்த அசட் கிளாஸ் வந்து எதுக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ண முடியும். அதனால் தி பெஸ்ட் ரிட்டர்னை தேடி ஓட வேணாம். எல்லா அசட் கிளாஸுக்கும் ஒரு தன்மை இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது மூலமாக தான் உங்களுடைய காசை நீங்கள் கரெக்டாக அலோகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்லைடில் டைப்ஸ் ஆஃப் டெப்ட் ஃபண்ட்ஸில் சில கேட்டகரிஸை நான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து காசை வைக்கிறீங்க. அப்போது அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கும் பொழுது ஒரு லிமிட்டுக்கு மேலே வட்டி போச்சுன்னா நீங்கள் டேக்ஸ் கட்டணும், சரிங்களா? ஆனால் அதே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு ஃபண்ட்ஸ் டு பார்க் மணி அப்படிங்கிற செக்ஷனில் ஓவர் நைட் ஃபண்டு, லிக்விட் ஃபண்டு, அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டு இப்படின்னு 3 ஃபண்டு இருக்குது. இது 3மே பாருங்கள், க்ளீனாக பாருங்கள். ஓவர் நைட்டுங்கிறது வந்து ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு காசு தேவையில்லை. உங்ககிட்ட வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு காசு தேவையில்லை, ஆனால் ஒரு வாரம் கழித்து ஏதோ வந்து தேவை இருக்குது. அப்போது அந்த ஒரு வாரத்துக்கு எங்கே வந்து மணியை பார்க் பண்ணுறது அப்படின்னா இந்த ஓவர் நைட் ஃபண்டில் வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபண்டினுடைய டீட்டெயில் ஒவ்வொன்றையும் வந்து பின்னாடி பேசுவேன். அந்த ஃபண்டு எப்படி க்ரோத் கொடுத்துருக்கு, என்ன மாதிரி ரிட்டர்னை கொடுத்துருக்குது, அதில் ஆவரேஜ் ரிட்டர்னுக்கும் ஒரு சில ஃபண்ட் ஹவுஸுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸு, இந்த மாதிரி சில நியூவன்சஸையும் வந்து நான் தொடர்ந்து பேசுகிறேன். நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசாக கேட்டு போங்க. ஒருவேளை டெப்ட் ஃபண்டில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால், டெப்ட் ஃபண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நீங்கள் ஈக்விட்டி முதலீட்டாளராக இருந்தாலும் உங்களுடைய மணியை டெப்ட்டில் தான் நீங்கள் பார்க் பண்ணுறது மூலமாக டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாகவும் பிளான் பண்ணலாம். அட் த சேம் டைம் அங்கேருந்து காசை உடைச்சு ஈக்விட்டிக்கும் நீங்கள் வந்து டைவர்ட் பண்ணலாம். இது இல்லாமல் வேறு அசட் கிளாஸஸ்லாம் இருக்குது. பட் திஸ் இஸ் அ ஜென்ரல் ஒரு ரூல்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் வந்து உங்களுக்கு டெப்ட்டு ஈக்விட்டி இப்படி தான் பேசுவாங்க மார்க்கெட்டில். சரி, லிக்விட் ஃபண்டு அப்படிங்கிறது வந்து ஓவர் நைட்டை ஃபண்டு பற்றி பேசியாச்சு. லிக்விடுங்கிறது ஒரு வாரம் டு ஒரு மாதத்துக்கு அந்த காசு தேவையில்லை, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃப்ளாட்டை புக் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த ஃப்ளாட்டுக்கு வந்து 20% டவுன் பேமெண்ட்டு, ஒரு 20 லட்ச ரூபா வந்து பில்டர்கிட்ட கொடுக்கணும். உங்களுக்கு வந்து அந்த காசை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா 20 லட்சத்துக்கு வந்து வட்டி வரும். அந்த வட்டிக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் 30% ஸ்லாபில் இருக்கீங்கன்னா அதுக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். அதாவது என்னன்னா 10,000க்கு மேலே வந்து லிமிட் போச்சுன்னா நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். ஸோ இந்த காசை கொண்டு போய் சப்போஸ் வந்து இந்த லிக்விட் ஃபண்டில் பார்க் பண்ணீங்க அப்படின்னா அங்கேயும் டேக்ஸ் கட்டுற மாதிரி தான் வரும். ஏன்னா ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் எடுத்துருவீங்கல்ல, அப்போது அங்கே வர்ற அந்த லாபத்தை நீங்கள் மறுபடியும் இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் ஆட் பண்ணி தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அகெயின் இந்த லிக்விட் ஃபண்டுங்கிறது ஒரு வாரம் டு ஒரு மந்த் வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து இதனுடைய சாதக பாதகங்களையும் நீங்கள் வந்து பின்னாடி வந்து நான் பேசுகிறேன், அதையும் வந்து கேட்டுக்கோங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த நாலேஜ் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஃபண்ட் ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி நான் சொல்கிறேன், திரும்பி பின்னாடி சொல்கிறேன், நீங்கள் வந்து தயவு செஞ்சு கேளுங்க. அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பணம் வந்து 2 to 4 மாதம் வரைக்கும் தேவையில்லை அப்படின்னா அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன். ஸோ ஃபண்டை வந்து ஒரு 4 மாதம் வரைக்கும் ஒரு இடத்துல பார்க் பண்ணோம்னா ஓவர் நைட்டு, லிக்விடு, அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன். இப்போ ஷார்ட் டியூரேஷன் அப்படிங்கிறது 3 to 9 மாதத்துக்கு அந்த காசு தேவையில்லை, அதுக்கப்புறம் தேவைப்படும் அப்படின்னா லோ டியூரேஷன் ஃபண்டில் நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. இது எல்லாத்துக்குமே வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இந்த எல்லா ஃபண்டுக்கும் வந்து எக்ஸிட் லோடு இருக்கும், இல்லாமலும் இருக்கும். இந்த எல்லா ஃபண்டுகளுமே வந்து உள்ளுக்குள்ள அசட் கிளாஸ் அப்படிங்கிறத வந்து எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் லார்ஜ் கேப் ஸ்டாக்கு, இன்ஃபோசிஸ் அப்படின்னு பேசுகிறோமோ அதே மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள டி பில்ஸு, கவர்மெண்ட்டுடைய பாண்ட்ஸு, செக்யூரிட்டிஸு, கார்பரேட் பாண்ட்ஸு, பிஎஸ்யூ பாண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் அந்த பாண்டில் வந்து ரேட்டிங் கம்மியாக இருக்கிறது, கூட இருக்கிறது, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. போனஸ் டிப் வந்து என்ன அப்படின்னா, நம்மளால் வாங்க முடியாத பாண்டுகளை எல்லாமே வந்து இந்த ஃபண்ட் ஹவுசஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்களால வாங்க முடியும், அவங்க எலிஜிபிளாக இருப்பாங்க, நம்ம எலிஜிபிளாக இல்லாமல் இருப்போம். ஸோ இன்டைரக்டாக வந்து இந்த ரூட்டில் போகும்பொழுது நீங்கள் வந்து அந்த மாதிரி பாண்டுகளில் Tier 2 பேங்க் பாண்ட்ஸு புதுசாக வருது அப்படின்னா அது 1 கோடி ரூபா மினிமம் இருந்தால் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அவங்கள வந்து ஈஸியாக வாங்கிடுவாங்க. நீங்கள் அந்த ரூட் வழியாக, அதாவது இந்த டெப்ட் ஃபண்டு ரூட் வழியாக போகும்பொழுது நீங்கள் அந்த மாதிரி பேங்க் ஃபண்ட் பாண்ட் ஃபண்ட்லையும் ஒரு போர்ஷன் வந்து அலோகேஷன் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து
ஒரு நிதர்சன உண்மை. பட் அட் த சேம் டைம் டெப்ட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிம்பிளாக வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, எனக்கு இந்த பணம் எவ்வளோ நாளைக்கு தேவை, எவ்வளோ நாள் கழித்து தேவைப்படும், எங்கே பார்க் பண்ணலாம், ஒவ்வொரு டெப்ட் ஃபண்டினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. எண்ட் ஆஃப் த டே ஆவரேஜ் ரிட்டர்ன் இந்த டெப்ட் ஃபண்டு எவ்வளோ கொடுத்துருக்குது, இதில் நம்ம வச்சுக்கலாமா, எஃப்டியை விட அதிகமாக ரிட்டர்ன் கிடைக்குமா, இல்லை நம்ம வந்து டேக்ஸை வந்து எஃபிஷியண்ட்டாக பிளான் பண்ண முடியுமா, அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கும் பொழுது இந்த டெப்ட் ஃபண்டுகள் உங்களுக்கு நிறையவே கை கொடுக்கும். ப்ளஸ் டெப்ட் ஃபண்டுகளில் டேக்ஸ் பிளானிங் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் டைவர்சிஃபிகேஷனும் வருது. அந்த டைவர்சிஃபிகேஷனில் சில டெப்ட் ஃபண்டுகள் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கும் எடுக்கிற பாண்ட்ஸையும் வாங்கி வைப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர், டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர், ஒரு எக்ஸ்பர்ட் இடையில இருக்கிறாரு, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீ கொடுத்தாலும் அவர் வந்து பேடாலாம் டெசிஷன் எடுத்துட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கும். இந்த டெப்ட் ஃபண்டினுடைய சார்ட்டை நீங்கள் பார்க்குறது மூலமாக எந்த ஃபண்டு எந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் வாலட்டாலிட்டியை கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். போனஸ் டிப்பு வந்து என்ன அப்படின்னா, இது கோர் போனஸ் டிப்பு. டெப்ட் ஃபண்டுகள் எல்லாமே வந்து ஆர்பிஐயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடும். ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளை உங்களால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த டெப்ட் ஃபண்டுகளில் வந்து நீங்கள் பொசிஷன் எடுக்கிறது மூலமாக கொஞ்சம் ரிட்டர்னை வந்து எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். அட் த சேம் டைம் இந்த டெப்ட் ஃபண்டுகளுக்கெல்லாம் மூல ஆதாரமே ஆர்பிஐனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஆர்பிஐயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா டீபில்ஸு, கவர்மெண்ட் பாண்ட்ஸு, எல்லா செக்யூரிட்டிஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் செய்யப்படும். இவங்க எல்லாமே வந்து பழசை வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இவங்களுடைய என்ஏவி வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில டெப்ட் ஃபண்டுகளுக்கு என்ஏவி கூடும் குறையும் ஷார்ட் டேர்மில். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டைப் கொண்டது தான் வந்து டெப்ட் ஃபண்டு. இந்த டெப்ட் ஃபண்டில் ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டுக்கு கீழே வந்து லோ டியூரேஷன்னா 3 to 9 மாதம், மணி மார்க்கெட்னா 6 to 12 மாதம், ஷார்ட் டியூரேஷன்னா 1 to 3 வருஷம். ஸோ இது எல்லாமே கேட்டகரி. லோ டியூரேஷன் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு, மணி மார்க்கெட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக ஓவர் நைட்டு லிக்விடு அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷனு. இந்த ஷார்ட் டியூரேஷனுங்கிறது 1 to 3 வருஷம் அப்படிங்கிற டைம் இருந்துச்சுன்னா ஷார்ட் டியூரேஷன். லோ டியூரேஷனுங்கிறது 3 மாதம் to 9 மாதம், மணி மார்க்கெட்டுங்கிறது 6 மாதம் to 12 மாதம் உங்களுக்கு காசு தேவைன்னா. மீடியம் டேர்ம் டெப்ட் அப்படிங்கிறது வந்து மீடியம் டியூரேஷன் 2 வருஷம் to 4 வருஷம் நீங்கள் வந்து சேஃபாக ஒரு இடத்துல காசை வைக்கணும்னு நினைக்கிறீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு பதிலாக. சரிங்களா? பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூ அப்படிங்கிறது வந்து பேங்கிங் பாண்ட்ஸையும் பிஎஸ்யூ பாண்ட்ஸ் மட்டுமே வச்சிருக்கிற ஒரு டெப்ட் ஃபண்டு. புரியுதுங்களா? கார்பரேட் பாண்டுங்கிறது வந்து லென்ஸ் டு சேஃப் அண்ட் சவுண்ட் கார்பரேட்ஸ் அப்படின்னு வந்து போட்டுருக்குறாங்க. பட் கார்பரேட் பாண்டில் அவங்க உள்ளுக்குள்ளே என்ன போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லா டெப்ட் ஃபண்ட்லையுமே உள்ள என்ன போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அந்த போர்ட்ஃபோலியோவில் அந்த ரேட்டிங்கில் இது வரைக்கும் என்ன மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க, அந்த கேட்டகரியில் மற்ற ஃபண்ட் ஹவுசர்ஸ்லாம் எந்த மாதிரி அதாவது ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு வந்து என்ன மாதிரி வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்திருக்குது, அது ஆவரேஜ் ரிட்டர்னை பீட் பண்ணி கொடுத்துருக்குதா, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும். இந்த ஃபண்ட்ஸ் டு பார்க் மணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபு. ஷார்ட் டியூரேஷன் வரும்போது அந்த சேஃப்டி அப்படிங்கிறது இருக்குது. ஷார்ட் டியூரேஷன்லேயே வந்து சேஃப்டி இருக்குது, லோ ரிஸ்க் தான். ஆனால் கம்பேர்ட் டு ஓவர் நைட் லிக்விட் அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் இதில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. மீடியம் டெப்ட்னு வரும்போது கம்பேர்ட் டு ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் டு பார்க் மணி இந்த கேட்டகரியை விட இதில் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஓவராலாக ஒரு ரிஸ்க் சேஃப்டி இருக்குது, டைவர்சிஃபிகேஷன் இருக்குது. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் இருக்கிறதுனால 1-2 பாண்டு வந்து ஃபெயில் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து ஒரு 6 to 7% இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட் பிரகாரம் கிடைக்கும். அது என்ன ரிட்டர்னு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த ஸ்லைடில் லாங் டேர்ம் டெப்ட் ஃபண்டு அப்படின்னு பார்க்கும்போது மீடியம் டு லாங் டியூரேஷனில் 3 to 5 வருஷம் தான் வந்து இந்த கேட்டகரியில் உள்ள மீடியம் டு லாங் டியூரேஷன் டெப்ட் ஃபண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. 5 வருஷம் அல்லது அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அந்த காசு தேவையில்லைன்னா லாங் டியூரேஷன் டெப்ட் ஃபண்டில் போட்டுக்கோங்க. டைனமிக் பாண்டு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து ஆர்பிஐயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இவங்க ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் டியூரேஷன் பாண்டுக்கும் லாங் டியூரேஷன் பாண்டுக்கும் ஒரு நேச்சர் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையுது அப்படின்னா வந்து நீங்கள் ஷார்ட் டியூரேஷன் பாண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஷார்ட் டியூரேஷனுங்கிறது ஒரு 90 நாளைக்கு வந்து கடன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 90 நாளுக்கு வந்து இப்போ இருக்கிற கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பிரகாரம் 7% வந்து அந்த 90 நாளைக்கு வந்து கடனை கொடுத்துட்டு 7% வட்டியை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஆர்பிஐ வட்டி விகிதத்தை 6% ஆக்கிருச்சு அப்படின்னா அடுத்த 90 நாளுக்கு வந்து இந்த ஷார்ட் டியூரேஷன் பண்டு என்ன பண்ண முடியும், 6.5% வட்டிக்கு தான் வந்து கடன் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டினுடைய ரிட்டர்ன் வந்து குறைஞ்சிரும். அதே இது லாங் டியூரேஷன் பாருங்க. லாங் டியூரேஷன் இப்போ இருக்கிற ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் பிரகாரம் 7% வட்டிக்கு கடன் கொடுத்துட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு கடன் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்க 6.5%. ஆனால் இவங்க கடனை வந்து 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்கிறதுனால
குறைக்கிறதுனால 7% அப்படிங்கிறது 3 வருஷத்துக்கு கண்டினியூஸாக வரப்போகுது. அப்போது ஷார்ட் டேர்மில் வந்து இந்த லாங் டியூரேஷன் பாண்டு ஃபண்டினுடைய என்ஏவி கூடும், ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் விலை கூடும், புரியுதுங்களா? ஏன்னா வந்து ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிச்சுன்னா இந்த லாங் டியூரேஷன் பாண்டு ஃபண்டினுடைய டெப்ட் ஃபண்டினுடைய அந்த என்ஏவி வந்து கூடும். ஸோ இதுதான் ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் இந்த பாண்டு ப்ரைஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு என்ஏவி புரியுதுங்களா? பாண்டை பொறுத்த வரைக்கும் 2 சொல்லுவாங்க, ஒன்று ப்ரைஸு. இப்போ நான் பேசுனது எல்லாமே ப்ரைஸு. இப்போ ப்ரைஸ் வந்து அதிகரிச்சிச்சுன்னா இப்போ 100 ரூபா பாண்ட் இருக்குது, அதுக்கு 8 ரூபா வட்டி. இப்போ ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த 100 ரூபா அப்படிங்கிறத எல்லாரும் வந்து அதிக விலை கொடுத்து வாங்க வருவாங்க. அது 102 ரூபா 105 ரூபா அப்படின்னு வந்து பாண்டு ப்ரைஸ் வந்து ஏறிடும். அப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கிற வட்டி அப்படிங்கிறது 105 ரூபாய்க்கு 8%ன்னு போடும் பொழுது அந்த ஈல்டு அப்படிங்கிறது 7.5% அந்த மாதிரி குறைஞ்சிரும். அதை தான் நான் சொல்ல வர்றேன். ஸோ இந்த ஸ்லைடில் என்னென்ன கேட்டகரிலாம் இருக்குன்னு பாருங்கள். கவர்மெண்ட் பேக்டில் சேஃப்டி, ஏன்னா வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற பாண்டை மட்டும் தான் வாங்குவாங்க, அதை வந்து கில்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே கில்ட் வித் 10 இயர் கான்ஸ்டன்ட் டியூரேஷன் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதர்ஸில் வந்து டார்கெட் மெச்சூரிட்டி, கிரெடிட் ரிஸ்க்கு, ஃப்ளோட்ரு, இண்டெக்ஸு, ரிட்டைர்மெண்ட் சொல்யூஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ஸ்லைடில் இருக்கிற எந்த பாண்டை ஃபண்டை பற்றியும் நான் வந்து இந்த வீடியோவில் பேச முடியாது. ஆல்ரெடி ரொம்ப நேரம் பேசிட்டேன். இன்னும் நிறையா ஸ்லைட்ஸ் இருக்குது, கவர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, ஓகே தான் அப்படின்னா வந்து சொல்லுங்கள். இந்த ஃபண்டை பற்றியும் நான் வந்து தொடர்ந்து பேசுகிறேன். இந்த ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது சேஃபஸ்ட் டெப்ட் ஃபண்டுங்க. ஏன்னா கொலாட்ரல் வாங்கி வச்சுட்டு தான் வந்து கடன் கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு நைட்டுக்கு ஒரு நாளைக்கு தான் வந்து கடன் கொடுக்குறாங்க, ஒரு பிஸ்னஸ் டேன்னு. யார் இந்த கடன் வாங்குறா அப்படின்னு பார்த்தா மியூச்சுவல் ஃபண்டு, என்பிஎஃப்சி, பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி, இவங்க தான் வந்து கடன் வாங்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 0 ரிஸ்க் அப்படின்னு தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பார்க் பண்ணுறதுக்கு பதிலாக ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் ரிட்டர்ன் 6.27% அப்படின்னு இருந்தாலும் ஆர்பிஐயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து அந்த சூழ்நிலைகளில் வந்து என்ன மாதிரி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ரிட்டர்ன் இருக்குதோ கிட்டத்தட்ட அதே தாங்க கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபண்டில் உள்ள ஏதாவது 1-2 ஃபண்டை எடுத்து அதனுடைய சார்ட் எப்படி இருக்குது, எந்த பீரியடில் எந்த மாதிரி ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது மூலமாகவும், அல்லது சும்மா ஒரு 500 ரூபாயை வந்து ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு இப்போ இருக்கிற ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கிறத வந்து எழுதி வச்சுக்கிட்டு எப்படி வந்து இந்த ஃபண்டு வந்து ரிட்டர்ன் கொடுக்குது, இதே டைமில் வந்து அதே 500 ரூபாயை சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு எப்படி வந்து ரிட்டர்ன் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கங்க, சரிங்களா? அந்த மாதிரி வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறது மூலமாக நாலேஜை வந்து ரொம்ப ஈஸியாகவே வளர்த்து கொள்ளலாம். இதுதான் ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்டுங்க. லிக்விட் ஃபண்டு பாருங்கள், 6.72%. ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து ஓவர் நைட் ஃபண்டை விட கொஞ்சம் ஜாஸ்தி, அட் த சேம் டைம் ஸ்லைட்டாக ரிஸ்க் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் ஓவர் நைட் ஃபண்டு, லிக்விட் பண்டெல்லாம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஃபெயில் ஆகிடாதுங்க. பண்டுன்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் வந்து இந்த வார்த்தை குளறுபடிகளை கொஞ்சம் வந்து மன்னித்தருளுக. ஏன்னா வந்து நைட் டைமில் கொஞ்சம் தூக்க கழகத்தில் ரெக்கார்ட் பண்ணுற சில வீடியோக்கள்லாம் அதை வந்து திருப்பி ரீரெக்கார்ட் பண்ணனா மறுபடியும் வந்து குளறுது வாயி. சரி, அதனால் வந்து நீங்கள் என்னை மன்னித்து அருள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் வந்து லிக்விட் ஃபண்டை பற்றி பேசுகிறேன். லிக்விட் ஃபண்டு ஆல்மோஸ்ட் 0 ரிஸ்க் தான். சப்போஸ் வந்து உங்கள் மணியை வந்து 1 மாதம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கேபிட்டல் வந்து லாஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, புரியுதுங்களா? இதில் ஸ்லைட்டாக ஃப்ளக்சுவேஷன் இருக்குங்க, அவ்வளவுதான், சரிங்களா? நீங்கள் போட்ட உடனே வந்து லைட்டாக வந்து -0.2% வந்து குறையிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேலே எந்திரிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆவரேஜ் ரிட்டர்னை வந்து அது கொடுக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? லிக்விட் ஃபண்டுங்கிறது ஓவர் நைட் ஃபண்டை விட கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து ரிஸ்க் ஜாஸ்தி. பட் அட் த சேம் டைம் வந்து 91 நாள் வரைக்கும் இவங்க வந்து கடனை கொடுத்துட்டு திருப்பி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. பாருங்கள், லிக்விட் ஃபண்டுக்கே 91 நாள் வரைக்கும். 91 நாள் வரைக்கும்னா 91 நாள் தான் எல்லா கடனும் கொடுப்பாங்கங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு நாள் இருக்கும், ஒரு வாரம் இருக்கும், 10 நாள் இருக்கும், இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஸோ 50%, சரிங்களா? ஈவன் அட் டைம்ஸ் 100% ஹையர் ரிட்டர்ன் தென் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை விட இது ரிட்டர்ன் அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை பார்க் பண்ணி லிக்விட் ஃபண்டு ஓவர் நைட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது மூலமாக அது எப்படி பிஹேவ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் அப்சர்வ் பண்ணது பிரகாரம் இது தியரி. ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கும்பொழுது இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி லிக்விட் ஃபண்டு சம்டைம்ஸ் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட ஒரு 0.25% தான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருக்கும் சில டைம்லலாம். இந்த 6.72% அப்படின்னா நம்ம சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் கம்பேர் பண்ணும்பொழுது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு 2.5-3% தானே தருது, இது 3% அதிகமாக தருது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேணாம். ப்ராக்டிக்கலாக வந்து சினாரியோஸ் மாறும். ஏன்னா வந்து ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும். கோவிட் டைம்லலாம் வந்து ரொம்ப எக்ஸப்ஷனலாக வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டெப்ட் ஃபண்டுகள் எல்லாமே வந்து அந்த டைமில் வந்து நிறைய அடி வாங்கினாங்க.
ஸோ அந்த எக்ஸப்ஷனல் சினாரியோஸும் இருக்குது. அடி வாங்கினாங்கன்னா வந்து உங்களுடைய கேபிட்டலோ உங்களுடைய இதோ வந்து லாஸ் ஆகிருக்காது, ரிட்டர்ன் குறைஞ்சிருக்கும், அவ்வளோதான் அந்த வருஷத்தில். அந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து டெப்ட் ஃபண்டு எல்லாமே உங்களுக்கு சேஃபு தான், ரிலேட்டிவ்லி சேஃப் தான். ஆனால் வந்து டெப்ட் ஃபண்டு ரிலேட்டிவ்லி சேஃபு அப்படிங்கிறதுக்காக நாலேஜ் இல்லாமல் டெப்ட் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா அது ரிஸ்க்காக அமைகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாலேஜ் முக்கியம். உள்ளுக்குள்ளே வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணுறா, என்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். டெப்ட் ஃபண்டு வந்து உண்மையை சொல்லணும்னா ஈக்விட்டியை விட காம்ப்ளெக்ஸாக போகிறது கூட வந்து வாய்ப்புகள் இருக்கிற ஒரு ஏரியா. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பட் ஜென்ரலாக ஒரு நார்மல் இன்வெஸ்டராக நீங்கள் வந்து ஒரு காசு இருக்குது, அதை சேஃபாக பார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டெப்ட் ஃபண்டுகளில் நீங்கள் HDFC, கோட்டக்கு இந்த மாதிரி பெரிய ரெப்யூட்டட் டெப்ட் ஃபண்டுகளில் இந்த பேசிக் புரிதலோட நீங்கள் ஒரு இடத்துல மணி பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா மோசம்லாம் போயிடாது. அவ்வளோ தூரத்துலாம் வந்து விட்டுற மாட்டாங்க. உங்கள் காசு வந்து எஃப்டியில் வந்து 5 லட்சம் வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் இருக்கோ, அங்கே 5 லட்சம் தான். இங்கே டெப்ட் ஃபண்டில் வந்து அப்படியெல்லாம் வந்து கூட ஆகாது, புரியுதுங்களா? மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லைனாலும் உங்களுடைய பணம் வந்து நீங்கள் 5 லட்சம் மேலே அங்கே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக இங்கே வந்து லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஓவர் நைட் ஃபண்ட்லேயோ வைக்கலாம். ரிட்டர்ன் வந்து ஆனால் கம்மியாக வருதா கூட வருதா அதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறம் வந்து உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த அசட் கிளாஸை சூஸ் பண்ணி, அசட் கிளாஸ்னால் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டா அல்லது ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்டான்னு சொல்லி எந்த டெப்ட் ஃபண்டுன்னு சூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணலாம். இனிமேல் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்லைடை மூவ் பண்ணிடுறாங்க. அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டுங்கிறது 6.83% ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. 0 ரிஸ்க். உங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் காசை வந்து இதுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய கேபிட்டல் வந்து எரோட் ஆகாது, சரிங்களா? அதே சமயம் வந்து பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட இது கொஞ்சம் வந்து ரிட்டர்ன் வந்து அதிகமாகவே தரும். பட் ஓவர் நைட்டு லிக்விடை விட இது கொஞ்சம் வந்து ரிஸ்க் ஜாஸ்தி. அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து சேஃபுங்க, அல்டிமேட் சேஃப்டி இருக்குங்க. அவ்வளோலாம் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. பீரியட் ஆஃப் 3 to 6 months வரைக்கும் அவங்க வந்து கடன் கொடுத்து அந்த கடன்லேருந்து வர்ற வட்டியை வச்சு நமக்கு வந்து இந்த அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டில் நமக்கு ரிட்டர்ன் தருவாங்க, சரிங்களா? லோ டியூரேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது 6.93% ஆவரேஜ் ரிட்டர்ன், சரிங்களா? இப்போது இந்த ஸ்லைடுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய டைரக்ஷனே வந்து மாறப்போகுது. நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஸ்லைடு முடிஞ்ச உடனே போயிடாதீங்க. லோ டியூரேஷன் ஃபண்டில் வந்து 6 மாதம் to 12 மாதம் வரைக்கும் கடன் கொடுத்து அந்த காசை வந்து வாங்கிட்டு வருவாங்க, சரிங்களா? வெக்கேஷனு, பையிங் எ கிஃப்ட்டு, இந்த மாதிரி வந்து கோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு வருஷத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பிளான் பண்ணணும், கார் வாங்கணும் அப்படின்னா அந்த காசை கொண்டு வந்து இதில் வந்து பார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த வாலட்டாலிட்டி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து NAV வந்து ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து நார்மலைஸ் ஆகிருக்கும். பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஈக்குவலாக அல்லது அதை விட அதிகமாக தான் வந்து ரிட்டர்ன் கொடுக்கும். இப்போ லோ டியூரேஷன் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறப்போ நம்ம அடுத்த கேட்டகரி வந்துட்டோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்லைடை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த கேட்டகரியில் உள்ள இந்த லோ டியூரேஷன் மியூச்சுவல் ஃபண்டை வந்துட்டோன்னா ஸ்லைட்டாக 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டே போகிறேன், சரிங்களா? லோ டியூரேஷன் மியூச்சுவல் ஃபண்டுமே வந்து ஓரளவு சேஃப்டி தான், சரிங்களா? சேஃப்டினோட பயப்படாதீங்க. எல்லா டெப்ட் ஃபண்டுமே வந்து சேஃப்டி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சில சமயங்களில், சரிங்களா? தப்பான டைமில் நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த ஷார்ட் டேர்ம் வாலட்டாலிட்டினால உங்களுக்கு லாஸ் வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஆனால் 1 மாதம் 2 மாதத்தில் வந்து அது சரியாயிருங்க. இப்போது லோ டியூரேஷன் ஃபண்டுக்கு 6.93% வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் சொன்னேன். ஆனால் HDFC லோ டியூரேஷன் ஃபண்டுக்கு பாருங்கள், ரிட்டர்ன்ஸ் இன்சப்ஷன் வந்து 7.7% கொடுத்துருக்குறாங்க. ஆனால் VRO ரேட்டிங் 2 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் HDFC லோ டியூரேஷன் ஃபண்டு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை, இருந்தாலும் வந்து 7.7% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய அந்த சார்ட் பேட்டர்னை பாருங்கள், இந்த ப்ளூ கலர் சார்ட் பேட்டர்ன் இருக்குல்ல, அதுதான் வந்து HDFC லோ டியூரேஷன் ஃபண்டினுடைய ரிட்டர்னு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக தானே இருக்குது. விச் மீன்ஸ் நீங்கள் காசு போட்டால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போகுது, அவ்வளவுதான். அதுதான் நடக்குது. ஆனால் இதை வந்து நீங்கள் ஷார்ட் டேர்மில் பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைனே வந்து சின்ன சின்ன டிப் இருக்குங்க, சரிங்களா? அதை வந்து நீங்கள் 3 மாதம் சார்ட்டு 6 மாதம் சார்ட்டு பார்க்கும்போது லைட்டாக வந்து அந்த வாலட்டாலிட்டி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எப்படி உங்களுக்கு க்ரோத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கூட்டிகிட்டே போகுதோ அதே ஃபண்டாக தான், அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். சின்ன டிப்பு, சில சமயம் சில வாலட்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். HDFC லோ டியூரேஷன் ஃபண்டு பாருங்கள், ரேட்டிங் 2 இருந்தாலும் 7.7% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேட்டகரி ஆவரேஜை விட உங்களால் வந்து பெட்டர் ரிட்டர்ன் 7-7.5% வரைக்கும் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சன உண்மை. சரி, ஒரு டெப்ட் ஃபண்ட் வாங்குறோன்னா என்னென்னலாம் பார்க்கணும்? நம்மளுடைய ரேட்டிங் வந்து 2 ஸ்டார் இருக்குது. அப்போ பெட்டர் ரேட்டிங், பெட்டர் ஸ்டார் உள்ள ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்கள், 0.45% இருக்குது, சரிங்களா? எக்ஸிட் லோடு ஆனால் 0% தான். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 18,000 கோடி இருக்குது. டெப்ட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இந்த 18,000 கோடிங்கிறது ஓகே. ஆனால் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் 50,000 கோடியெல்லாம் போச்சுன்னா அது வந்து அந்த ஃபண்டு மேனேஜர்னால் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு பேசியிருக்கிறேன். அதை வந்து நம்ம இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடலாம்.
இந்த ஃபண்டினுடைய ஏஜ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து 12 வருஷமாக இருக்கிறாங்க. பெஞ்ச் மார்க் வந்து இந்த ஃபண்டினுடைய ரிட்டர்னை எந்த டெப்ட் ஃபண்டினுடைய இண்டெக்ஸோட வந்து பெஞ்ச் மார்க் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த பெஞ்ச் மார்க்கு அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. மினிமமாக வந்து 500 ரூபா போடணும், லம்சமாக வந்து 1000 ரூபா போடணும். சரிங்களா? எஸ்ஐபி பண்ணுறீங்க, சிப் பண்ணுறீங்க அப்படின்னா 500 ரூபா வந்து மினிமம் கொடுக்கணும். லம்சமாக வந்து ஒன் டைம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா 1000 ரூபா வந்து போடணும். ரிஸ்க் வந்து லோ டு மாட்ரேட் அப்படின்னு போடுறாங்க. லோ டு மாட்ரேட்னா நீங்கள் ஈக்விட்டி அளவுக்கு இருக்க தேவையில்ல, டெப்ட் ஃபண்ட் கேட்டகரிக்குள்ளே வந்து லோ டு மாட்ரேட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து கடன் வந்து 6 மாதம் டு 9 மாதம் அல்லது 1 வருஷம் அந்த மாதிரி வந்து கடன் கொடுக்குறாங்க. அதில் வந்து சப்போஸ் கொலாட்ரல் வந்து சரியாக இல்லை, கடன் திருப்பி கொடுக்கல அப்படின்னா வந்து ஸ்லைட்டாக டிப் ஆகும். புரியுதுங்களா? ஆனால் வந்து ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வந்து அவங்க கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், டெப்ட் ஃபண்டுக்குள்ளேயும் வந்து ஒஸ்ட் கேஸு எக்ஸப்ஷனல் சினாரியோஸில் ரிஸ்க் இருக்குது. பட் ஜென்ரலாக வந்து நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மணியை பார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லோ டியூரேஷன் ஃபண்டு வரைக்குமே, லோ டியூரேஷன் ஃபண்டு வேணால் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு வரைக்குமே நீங்கள் வந்து காசை வந்து தாராளமாக சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு பதிலாக வந்து போடலாம். அதே சமயம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் அங்கேயும் வந்து 5 லட்சம் தான் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. அந்த பாயிண்டில் வந்து நீங்கள் நிறையா மணி போடுறீங்க, கொஞ்சம் பாண்டில் சின்ன சின்ன வாலட்டிலிட்டி வந்தாலும் சின்ன சின்ன ரிஸ்க் வந்தாலும் இந்த ஃபண்ட் மேனேஜர் எப்படியா இருந்தாலும் சமாளித்து கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறமே நீங்கள் வந்து இதில் முதலீடு பண்ணிக்கோங்க. டேக்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன் உங்களுடைய டேக்ஸ் ஸ்லாப் பிரகாரம். மணி மார்க்கெட் ஃபண்டு பாருங்கள், உங்களுக்கு 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து இந்த ஃபண்டில் பார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் காசு லாஸ் ஆக வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது 1 வருஷம் வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. மணி மார்க்கெட்டுங்கிறது செப்பரேட்டான கான்செப்ட். பட் இதுவும் வந்து லோ டியூரேஷன் ஃபண்டை விட அல்லது அதுக்கு ஈக்குவலாக வந்து ரிஸ்க் இருக்கிற அதே மாதிரி கான்செப்டில் இயங்குகிற, ஆனால் மணி மார்க்கெட் அப்படிங்கிறது வேறு மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து இவங்க வந்து கடன் கொடுத்து அந்த ஃபண்டில் இருந்து வர்ற ரிட்டர்னை வந்து இவங்க வந்து அக்காமடேட் பண்ணுவாங்க. ஸோ மணி மார்க்கெட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா வந்து டைம் கூட்டிகிட்டே இருக்குது. இப்போது இந்த ஆதித்யா பிர்லா சன் லைஃப் மணி மேனேஜர் ஃபண்டு, மணி மார்க்கெட் ஃபண்டை பற்றி பாருங்கள். ரிட்டர்ன் வந்து 7.4% கொடுத்துருக்குறாங்க. விஆர்ஓ ரேட்டிங் 5 ஸ்டார் இருக்குது. இதனுடைய சார்ட் பாருங்கள். சரிங்களா? கேட்டகரி ஆவரேஜ் வந்து மேலே இருக்குது, இந்த ஃபண்டு வந்து கீழே இருக்குது பாருங்கள். ஆனால் விஆர்ஓ ரேட்டிங் 5 ஸ்டார் கொடுத்துருக்குறாங்க. விச் மீன்ஸ் இப்போ தான் வந்து இந்த ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் போல இருக்குது. அதை வந்து நீங்கள் இந்த டைமை வந்து 1 இயர் 3 இயர் அப்படின்னு மாற்றுறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பாருங்கள், ஸ்லைட்டாக ஒரு சின்ன டிப்பு லைட்டாக பெண்ட் ஆகி மேலே போகுது. எண்ட் ஆஃப் த டே இது ஸ்ட்ரைட் கர்வ் தான். பட் நீங்கள் வந்து உள்ளே போடும்போது அந்த 6 மாதம் டு 9 மாதம் கொஞ்சம் நீங்கள் தப்பான டைமில் தப்பான இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளில் ஆர்பிஐ ரேட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த என்ஐவியை கூட்டியிருப்பாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் போய் வாங்கினீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி பெண்டில் லைட்டாக மாட்டிக்குவீங்க. அது ஓவராலாக வந்து எவ்வளோ குறைச்சிட போகுது, ஒரு 0.5% வந்து குறைக்கலாம். அந்த மாதிரி வந்து டூ மச்சாக எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா நியூவன்சஸ் நாலேஜபிளாக இருக்கணுங்க. அந்த நாலேஜை வந்து இந்த மாதிரி பேசிக் வீடியோஸை பார்க்குறது மூலமாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இப்போது இந்த மணி மேனேஜர் ஃபண்டுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.22% தான் இருக்குது பாருங்கள், கம்மியாக இருக்குது பாருங்கள். 5 ஸ்டார் ரேட்டிங், எக்ஸிட் லோடிங் நோ, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 26,752 கோடி, 12 வருஷமாக இருக்கிறாங்க. கிறிஸ்டல் மணி மார்க்கெட் ஏஐ இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து ட்ராக் பண்ணுறாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு சிப்புக்கு வந்து 1000 ரூபா போடணும், லம்சமாக இருந்தாலும் 1000 ரூபா. ஆனால் ரிஸ்க் வந்து பார்த்துக்கங்க மாட்ரேட்டுன்னு சொல்லிட்டாங்க, அங்கே லோ டு மீடியம். சரிங்களா? மாட்ரேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா டெப்ட் ஃபண்டுமே உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் தான் டாக்ஸேஷன். இப்போது இந்த மணி மேனேஜர் ஃபண்டுடைய ரிட்டர்னை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 1 லட்ச ரூபா 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டில் 1.97 லேக்ஸாக வந்து மாறி இருக்கும். இந்த ஃபண்டு வந்து 1.97 லேக்ஸாக தான் வந்து மாறி இருக்கும். பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து போட்டிருந்தா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், 7% ரிட்டர்ன் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம். ஆனால் வந்து ஓவராலாக ஒரு 10 வருஷ பீரியடில் வந்து சம்டைம்ஸ் வந்து எஃப்டி வந்து கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்கும், சம்டைம்ஸ் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓவர் நைட் ஃபண்டை விட கொஞ்சம் பெட்டராக ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ மாறி மாறி அந்த பீரியடில் வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அந்த வேரியேஷன் எல்லாம் வந்து நம்ம நேவிகேட் பண்ணி பார்க்கும்பொழுது லாங் ரன்னில் வந்து கிட்டத்தட்ட அதே ரிட்டர்ன், அல்லது சம்டைம்ஸ் வந்து டெப்ட் ஃபண்ட்ஸ் நீங்கள் லாங் டியூரேஷன்லாம் வந்து நீங்கள் போகும்பொழுது கொஞ்சம் வந்து கார்பரேட் பாண்ட் ஃபண்டெல்லாம் போகும்பொழுது கொஞ்சம் ரிட்டர்ன் வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். சரிங்களா? ஸோ இந்த மணி மேனேஜர் ஃபண்டுக்கு இந்த லம்சம் கால்குலேஷன் நான் இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, கோல்டில் போட்டிருந்தா 2.95%, கேட்டகரி ஆவரேஜ் வந்து இந்த ஃபண்டு கேட்டகரியிலே வந்து 2.06 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபண்டு வந்து கேட்டகரி ஆவரேஜை விட நல்லா பண்ணலை, அதனால தான் 1.97 லேக்ஸ். கேட்டகரி ஆவரேஜை விட அதிகமாக பண்ணுற ஒரு ஃபண்டை நீங்கள் எடுத்துருந்தீங்க, சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 2.06 லட்சத்தை விட அதிகமாக உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். அது 1.97 லேக்ஸ் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறத விட அதிகமான ரிட்டர்ன் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அகைன் எந்த ஃபண்டை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, உங்கள் லக்கு ஃபேக்டரும் வந்து இதில் ப்ளே
அவுட் ஆகும். எண்ட் ஆஃப் த டே அவ்வளோலாம் லாஸ் போயிடாது. அதே சமயம் வந்து உங்களுக்கு கெயினும் வந்து ரொம்ப டூ மச்சாலாம் கிடைச்சிடாது. 1% 2% வந்து சிஏஜிஆரில் வந்து மேக்ஸிமம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 1% 2%ங்கிறது நல்ல விஷயம்தான். டெப்ட் ஃபண்டுங்கிறது டேக்ஸ் பிளானிங் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கும் பொழுதும், சேஃப்டி அப்படின்னு யோசிக்கும் பொழுதும், நீங்கள் வந்து டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது டெப்ட் ஃபண்டு ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இந்த ஆதித்யா பிர்லா மணி மேனேஜர் ஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ட்ரெயிலிங் ரிட்டர்ன்ஸ் ஒரு மாதத்தில் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 0.65% கொடுத்துருக்கு. ஆனால் கேட்டகரி ஆவரேஜ் வந்து 0.66%. 3 மாதத்தில் வந்து 1.91% கொடுத்துருக்கு. கேட்டகரி ஆவரேஜ் வந்து 1.88%. 3 மாதத்தில் வந்து இது பீட் பண்ணியிருக்கு. ஆனால் 6 மாதத்தில் வந்து இதுதான் பீட் பண்ணியிருக்கு. 3.7%, கேட்டகரி ஆவரேஜ் 3.65%. ஒரு இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பீட் பண்ணியிருக்கு 7.72%, கேட்டகரி ஆவரேஜ் 7.58%. ஸோ இந்த 1 இயரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால தான் அந்த ரேட்டிங்கு 5 ஸ்டார். ஸோ அகைன் ரேட்டிங் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த ஃபண்டு நல்ல ஃபண்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அந்த ஃபண்டு ஹவுஸு நல்ல ரெப்யூட்டட் ஃபண்டு, நல்ல ஃபண்டு மேனேஜர் அப்படிங்கிற பட்சத்தில் சில தவறான முடிவுகளை எடுத்திருப்பார். அது வந்து லாங் டேர்மில் திருப்பி வந்து அவர் கரெக்டிவ் மெஷர் எடுத்து மறுபடியும் வந்து பிக்கப் கொண்டு வந்துடுவார். ஸோ இந்த ஃபண்டும் பாருங்கள், 7 வருஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 6.78%, 10 இயர்ஸ்லேயும் 7.02%. சரி, ஓகே. கேட்டகரி ஆவரேஜில் வந்து எந்த இடத்துல இவங்க விட்டாங்கன்னு தெரில. இப்போ வந்து கேட்டகரி ஆவரேஜ் அந்த சார்ட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு கீழே இருந்துச்சு. சரிங்களா, இந்த ரிட்டர்ன் பிரகாரம் வந்து சம்திங் இஸ் ஃபிஷி, டேட்டா வந்து சரியாக இல்லை. நீங்கள் வேறு ஃபண்டு பார்க்கும்பொழுது இது ஒரு ஐடியா தான், புரியுதுங்களா, ஐடியா தான். இந்த இதையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் கான்டெக்ட். இந்த டெப்ட்டில் வந்து போர்ட்ஃபோலியோ என்ன மாதிரி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டில் 56%, கமர்ஷியல் பேப்பரில் 30.34%, டி பில்ஸில் 8.57%, அதுக்கப்புறம் ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோனு 5.3%, அதுக்கப்புறம் ஆர்பிஐ, அதுக்கப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க், இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து கடன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரேட்டில் பாருங்கள், ஆர்பிஐட்டேருந்து 8.58% வந்து கடன் கொடுத்து ஹோல்டிங் வச்சுருக்கிறாங்க. இது ரிட்டர்னுடைய பர்சன்டேஜ் கிடையாது. அவங்களுடைய 100% காசில் 8.5% வந்து ஆர்பிஐக்கு கடன் கொடுத்துருக்குறாங்க. என்ன ரேட்டிங், என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம உள்ளே வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ணும்பொழுது தான் நமக்கு தெரியும். சரிங்களா, மாற்றி சொல்லியிருந்தால் வந்து மன்னிக்கவும். பட் A1+ அப்படிங்கிறது கமர்ஷியல் பேப்பர், அந்த இடத்துல வந்து 86.57. ஸோ இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டையும் கமர்ஷியல் பேப்பரையும் சேர்த்து தான் வந்து A1+. அதுக்கப்புறம் சாவரின் கேரண்டிங்கிறது வந்து உங்களுடைய டி பில்ஸு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இது எல்லாமே வந்து சாவரின் கேரண்டிக்குள்ளே வந்துடும். ஸோ பேசிக்காக டெப்ட் ஃபண்டுக்குள்ளேயும் உள்ளேயும் வந்து இந்த மாதிரி அசட் அலோகேஷன் இருக்குது. என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இதே வந்து கேட்டகரியில் மற்ற ஃபண்டெல்லாம் வந்து எவ்வளோ ஏயுஎம், எவ்வளோ வருஷம், என்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, சரிங்களா, எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் நமக்கு ஈஸியாக சொல்லும். இப்போ பாருங்கள், யூடிஐ வந்து 0.15% தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த யூடிஐயை வந்து சூஸ் பண்ணி அதை வந்து நல்லா கிளியராக அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். இந்த ஷார்ட் டியூரேஷன் மியூச்சுவல் ஃபண்டு பாருங்களேன். இந்த ஷார்ட் டியூரேஷன் மியூச்சுவல் ஃபண்டு 7.35%. சரிங்களா, 12 மாதம் டு 18 மாதத்துக்கு காசு தேவையில்லை, பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷார்ட் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்டை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஃபண்டில் நம்ம காட்டின அசட் அலோகேஷன், ட்ரெயிலிங் ரிட்டர்னு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, கம்பேரிசனு, சார்ட் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஃபண்டுக்கும் இந்த கேட்டகரியில் உங்களுக்கு பிடிச்ச ஃபண்ட் ஹவுஸினுடைய அந்த ஃபண்டை சூஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முதலீடு பண்ணுங்கள். இந்த ஷார்ட் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்டு பாருங்களேன், இதனுடைய சார்ட் பாருங்கள். நவம்பர் 20 அந்த டைமில் வந்து, அதுக்கப்புறம் February 22 ஒரு மேலே போயிருக்கு. விச் மீன்ஸ் கேட்டகரி ஆவரேஜுக்கு கிட்டத்தட்ட ஒட்டி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், இந்த இடத்துல அந்த டிப்பு, அந்த ஸ்லைட்டு ஸ்பைக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பைக்குங்கிறது வந்து யாராவது வந்து வாங்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல சடனாக வந்து அந்த என்ஏவியோடைய விலை கூடியிருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இந்த ஃபண்டினுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்கள், 0.44%. முன்னாடி பேசுனதுக்கெல்லாம் 0.15%, 0.2%, 4 ரேட்டிங் இருக்குது, விஆர்ஓ ரேட்டிங்கு. சரிங்களா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து பார்க்குறது மூலமாக டெப்ட் ஃபண்டை பற்றி ஓரளவு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரிட்டர்ன் வந்து 7.44% வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ஏவி வந்து March 27, 2025 பிரகாரம் ₹32.91. இப்போ ப்ளஸ்ஸு 0.14%. புரியுதுங்களா, ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எப்படி டிக் ஆகுதோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை இது மேலே போகுதா கீழே போகுதா அப்படிங்கன்னு வரும். உங்களுக்கு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுதா இல்லையாங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் 0.14%னா நேற்றை விட ப்ளஸ் 0.14% வந்து இது கூடியிருக்கு. நாளைக்கு வந்து -0.12% அப்படின்னு இருக்கும். புரியுதுங்களா, அப்போ லைட்டாக குறையும். சின்ன சின்ன அந்த குட்டி குட்டி வாலட்டாலிட்டியிலே வந்து இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து மூவ் ஆகும். உங்களுக்கு லாங் ரன்னில் எஃப்டியை விட கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்கும்.
இந்த ஸ்லைடில் ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டினுடைய அலோகேஷன் வந்து என்ன மாதிரி டெப்ட் அலோகேஷன் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இவங்க என்சிடி வந்துட்டாங்க. என்சிடிங்கிறது கிட்டத்தட்ட பாண்டு மாதிரியே தான், ஆனால் செக்யூர்டு அன்செக்யூர்டு அப்படின்லாம் இருக்குது. ரேட்டிங்கும் பார்க்கணும். இவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. T-bills, சாவரின் கேரண்டி, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், ஆர்பிஐக்கு கடன் கொடுக்கறது, கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது, பப்ளிக் செக்டர் கம்பெனி கொடுக்கறது, இது எல்லாமே சேஃபு. அதனால தான் உங்களுக்கு சேஃப்டியாக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்பொழுது அந்த இடத்துல எல்லா ரேட்டிங்குமே சூப்பராக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு சேஃப்டிக்கு சேஃப்டி, வட்டியும் கொஞ்சம் கம்மியாகுது. நீங்கள் ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டு, மீடியம் டியூரேஷன் ஃபண்டெல்லாம் போகும்பொழுது நீங்கள் கார்ப்பரேட்ஸ் கம்பெனிகளுக்கு நீங்கள் வந்து முதலீடு, அதாவது கடன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். அதை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, ஃபண்டு மேனேஜரே டிசைட் பண்ணுவார். என்சிடியில் வந்து அவர் எவ்வளோ பொசிஷன் எடுத்துக்கிறாரு, டிபெஞ்சர்ஸில் வந்து எவ்வளோ பொசிஷன் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த அசட் அலோகேஷனையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதில் எவ்வளோ AAA ரேட்டிங் இருக்குது. AAAங்கிறது வந்து கிறிஸ்டல் AAA, இக்ரா AAAலாம் கிடையாது, AAA சரிங்களா. கேஷ் அண்ட் கால் மணி, சாவரின் கேரண்டியில் 10%, AA+லையும் வந்து போட்டிருக்கிறாங்க பாருங்கள். அதாவது என்சிடி அல்லது பாண்டு வித் AA+ ரேட்டிங் இருக்கிறதுலையும் வந்து அவங்க 7.79% வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக வாங்கும்பொழுது கிறிஸ்டல் AAA ரேட்டிங் தான் நம்ம வாங்குவோம். ஸோ கண்டிப்பாக வட்டி வந்து 8% மேலே போகாது, அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் AA+ நம்ம இண்டிவிஜுவலாக வாங்கும்பொழுது நம்ம பயப்படுவோம். அதே இது ஒரு ஃபண்ட் ஹவுஸ் மூலமாக அவர் வாங்கும்பொழுது நல்லா அனலைஸ் பண்ணி AA+ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரிஸ்க் எடுக்கிறாரு. அதனால உங்களுடைய ரிட்டர்னும் கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதுதான் கான்செப்ட், புரியுதுங்களா. ஒரு 7% வந்து AA+ எடுக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதே ஆங்கிளில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மீடியம் டியூரேஷன், லாங் டியூரேஷன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த ரிஸ்க் கொஞ்சம் கூடும். இந்த கம்பெனிகளில் வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து எக்ஸ்போஷர் எடுப்பாங்க, இந்த அலோகேஷனை கொஞ்சம் கூட்டுவாங்க, இந்த மாதிரி வரும். ஆனால் நீங்கள் ஓவராலாக அந்த ஃபண்டு வந்து இப்போ 20 வருஷம் 12 வருஷம் இருக்கிறாங்களா, அவங்களுடைய சார்ட்டை பாருங்கள். ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன், NAV ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி ஐடியா கிடைக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். இந்த ஃபண்டுகள் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணுது. மீடியம் டியூரேஷனும், பேங்கிங் அண்ட் PSU, கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸை பற்றி நான் பேசலை. இந்த மாதிரி பாண்ட் ஃபண்டுகளையும் பற்றி பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் ரிஸ்க்கு, இண்டெக்ஸ் ஃபண்டு, மற்ற கேட்டகரியெலாம் இருக்குது, அதையும் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும், வீடியோ போடுங்க அப்படின்னா வந்து சொல்லுங்கள், நான் போடுறேன். எனக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பிடிக்கவே இல்லை. ஏன்னா நான் டெப்ட் ஃபண்டை பற்றி முன்னாடி போட்ட எந்த வீடியோக்களுமே வந்து 100 வியூ அந்த அளவுக்கு தான் போச்சு. ஸோ இது போட பிடிக்கல, பட் இருந்தாலும் வந்து மக்களுக்கு உபயோகமாக இருக்குமே அப்படின்னு நினச்சி நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, இன்னும் வந்து கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்டு, கிரெடிட் ரிஸ்க்கு, அதெல்லாம் வந்து முக்கியமான பாண்ட் ஃபண்ட்ஸு, அதை பற்றியும் பேசுங்க அப்படின்னா வந்து சொல்லுங்கள். நான் வந்து வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுறேங்க. நன்றி, வணக்கம்.